காக்ரோச் ஒரே நிமிஷம். நல்லா இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொட்டஸ்ட நடத்திருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. இந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல், ஸோ அதை பத்தி பேச வேணாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே, த மெயின் ரீசன் பிஹைண்ட் இட், அவரை பத்தி பார்ப்போம். இந்த அபிஜித் தீப்கேன்ற நபர் 2020ல இருந்து 2023 வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்டா, ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2023க்கு யூஎஸ்ல இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போறாரு. போகும்போது கூட எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே எனக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸா இருக்கும், நான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணுவேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு ட்வீட் போட்டுட்டு தான் போறாரு. அங்க போயிட்டு இப்போ ரீசெண்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு மூவ்மெண்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி நேத்து இந்தியாவுக்கு ப்ரொட்டஸ்டும் நடத்திட்டு இருக்காரு. இந்த அபிஜித் தீப்கேன்ற நபர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? 2019ல காஷ்மீர் பத்தின இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ண டைம்ல இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் டஸ் நாட் பிலாங் டு இந்தியா, காஷ்மீர் இஸ் நாட் அண்ட் பார்ட் ஆஃப் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஒருத்தன் காஷ்மீரே இந்தியாவோட இன்டிகிரல் பார்ட்டுக்கு பிலாங் ஆகாதுன்னு ஒருத்தர் ட்வீட் போட்டு இருக்கான். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு அங்கேயும் அப்ளை ஆகணும், அது ஸ்பெஷல் பவர் கொடுக்கணும், ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இருக்கணும் அதுக்கு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணி ஆன்டி நேஷனல் ட்வீட்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தன் ஆன்டி நேஷனல் ட்வீட்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து யூஎஸ் போயிட்டு எஜுகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திடீர்னு நான் வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து யங்ஸ்டர்ஸ்க்காக திடீர்னு பொங்கி எழுந்து அங்கிருந்து இங்க ஒரு ப்ரொட்டஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படி இவரை நம்ப முடியும்? ஆன்டி இண்டியன் ட்வீட்ஸ் எல்லாம் போடுறான், திடீர்னு யூஎஸ் போறான், யூஎஸ்ல இருந்து இங்க நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இவன் கூட பிரச்சனை இல்ல, லைட்டா தான் சஸ்பீஷியஸ் இருக்கு. இவன் கூட சேர்ந்து இன்னொருத்தர் வந்தாரு, ப்ரொட்டஸ்ட் பண்றேன், நான் வரலன்னா யாரு வருவா அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு வந்தாரு. அவரு தான் சோனம் வாங்சக். இந்த ப்ரொட்டஸ்ட் கூட பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, சோனம் வாங்சக், இவர் எவ்வளவு பெரிய ஆளு, என்னெல்லாம் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காரு, இவருக்கு எங்கெல்லாம் லிங்க் இருக்குன்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.